இன்றைக்கு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக தென்னிந்திய பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு நாங்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானங்களில் மத்திய மாநில அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் நடத்தப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடாக 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு கைவிட வேண்டும். மத சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு பிரசாரத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். நீட் தேர்வு முறையை முற்றிலுமாக கைவிட வேண்டும். தேசிய அளவில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். புதிய கல்விக் கொள்கை முறையை மாநில அரசு மீது திணிக்க கூடாது. நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கள்ள சாராயம், கஞ்சா விற்பனை முழுவதுமாக தடை செய்யப்பட்டு விற்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மும்மொழி கல்விக் கொள்கை மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு நிராகரிப்பு தீர்மானத்தில் கையெழுத்து போட்ட கட்சி தலைவர்களுக்கு தமிழக அரசு உரிய முக்கியத்துவம் தர வேண்டும். அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு தீர்மானங்களை தமிழக அரசு இயற்றிய தீர்மானம் நிறைவேற்றிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் விலை, பெட்ரோல், டீசல் விலைவாசி உயர்வு இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுமான பொருட்கள், சிமெண்ட், ஜல்லி, கம்பி பொருட்கள் உட்பட அவைகளின் விலைகளை குறைக்க வேண்டும். குடும்பங்களை சீரழிக்கிற டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும். நையாண்டி தர்பார் நடத்திக் கொண்டிருக்கிற சிறுபான்மை ஆணையரை மாற்ற வேண்டும். கிறிஸ்துவ சிறுபான்மை நிறுவனங்கள் மூலமாக சட்ட கல்லூரி, நர்சிங் கல்லூரி, டென்டல் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி துவங்குவதற்கு தமிழக அரசு தடையின்மை சார்ந்த எஸ்சிஎல் சர்டிபிகேட்டும் மத்திய அரசு அங்கீகாரமும் கொடுக்க வேண்டும். எந்த நிர்பந்தமும் வைக்காமல் இவைகளை கொடுக்க வேண்டும். ஆதிதிராவிட கிறிஸ்துவ சிறுபான்மை, ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கல்வித் தொகைகளை கல்லூரிகளுக்கு அந்தந்த கல்லூரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்டத்தை பிரித்து அரக்கோணம் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழக மாநிலத்தில் உள்ள பஞ்சமி நிலங்கள் 10 லட்சம் ஏக்கர் இன்னமும் தெரிந்து கொள்ளப்படாமல் அரசு இருக்கிறது. அவைகளை கண்டுபிடித்து அந்த மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கும் கிறிஸ்துவ பட்டியல மக்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி 734 தொகுதிகளிலும் போட்டியிடும். எங்களுடைய கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுகிற மற்ற கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மையுடன் போட்டியிட்டு வெற்றி பெறும் நிலைக்கு வளர்ந்திருக்கிறோம். ஆகினால் இனி எங்களை புறக்கணிக்க முடியாது. கிறிஸ்துவ மக்களுக்கும் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு, ஒருவேளை பிரதான கட்சிகள் எங்களோடு கூட கூட்டணி வைக்குமானால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கும், எங்களுக்கு துணை முதல்வர் பதவியும் மாவட்டம் தோறும் ஒரு தொகுதி கொடுக்குமானால் அவர்களுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுவோம். இல்லை என்றால் தனித்து போட்டியிடுவோம். எங்கள் பலத்தை காண்பிப்போம். வருகின்ற ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கூட்டி சென்னை மாநகரில் ஒய்எம்சி மைதானத்தில் பெரிய மாநாடு நடத்தி எங்கள் பலத்தை காண்பிப்போம். இப்பொழுது பொதுக்குழு, தென்னிந்திய பொதுக்குழு கூடியிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மாநாடாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்கிறோம். வருங்காலத்தில்
தமிழக மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் பெற்றிட, அவர்களுக்கு நலம் காத்திட, கல்வியிலும் தொழிலாதாரத்திலும் முன்னேற்றம் பெற்றிட, ஒரு மாற்றத்தை உருவாக்கிட கட்சியாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி செயல்படும். வரும் தேர்தலில் போட்டியிடும், ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க 1,26,000 ஏக்கர் மட்டுமே அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. 999 ஏக்கர் மட்டுமே அது அந்த நிலத்தை கையகப்படுத்தி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். 10 லட்சம் ஏக்கர் இன்னமும் தெரிந்து கொள்ளப்படும், எங்க இருக்கிற இடமே தெரியல. அதற்கான ஆதிதிராவிட நலத்துறை இன்னுமாக அதை கண்டுபிடிக்கவில்லை. சுதந்திரம் பெற்றதிலிருந்து 10 லட்சம் ஏக்கர் காணாமல் போன நிலையிலே இருக்கிறது. முக்கியமா குறிப்பா என்னன்னா, இந்த வன்கொடுமை சட்டத்திற்கு ஒரு தனி காவல்துறை மற்றும் அதிகாரி இருந்தால்தான் இந்த வன்கொடுமை சட்டத்தை முழுமையாக நிலைப்படுத்த முடியும். எல்லா கேஸும் விசாரிக்கிற அதே இன்ஸ்பெக்டர், அதே டிஎஸ்பிய வன்கொடுமை சட்டத்தையும் விசாரிப்பார்கள் என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கென்று ஒரு தனி காவல்துறை நிலையமும் காவல்துறை அதிகாரி நியமிப்பது நல்லது. நாங்க 30 வருஷமா தொடர்ந்து கிறிஸ்தவ மக்கள் கட்சி, ஜனநாயக மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு மக்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறோம். இப்போது தலித் கிறிஸ்தவர்களை, தாக்கப்பட்ட ஆதிராவிட கிறிஸ்தவர்கள், தலித் ஆதிராவிடர்கள் இருந்தாங்க. இப்பொழுது நீதிமன்றங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, கிறிஸ்தவர்களாய் வெளியே போன உடனே அவர்கள் அந்த பட்டியலிருந்து வெளியேற்றாங்க. பட்டியலிருந்து 5% வெளியேறினா அந்த இடஒதுக்கீடை என்ன பண்ணோம், 1 பிற்பட்டு 10 சேர்க்கணும், இல்ல அவர்கள் தனி இடஒதுக்கீடா கொடுக்கணும். ஆகினால எங்களுக்கு சுதந்திரம் பெற்றதற்கு உரிமை கிடைக்கல. எங்களுடைய உரிமைகளை கொடுக்க நினைக்கிற கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம். அது எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுடைய உரிமைகளை கொடுக்கிற, அதாவது ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கு வேணும். காலம் முழுவதும் கை கட்டியே வாழ்ந்திருக்க முடியாது. நாங்களும் சட்டமன்றத்தில் சென்று அந்த சமுதாயத்தை, கிறிஸ்தவ சமுதாயத்தை, நம்பிக்கை சமுதாயத்திற்கு நாங்களும் எங்களுக்கு கோரிக்கை வைத்து போராடுவோம். அவர்களுக்கான நன்மைகள் பெறுவதற்கும் எங்களுக்கு காலம் வந்துவிட்டது. ஆகினாலே எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டணி வைப்போம். ஆட்சி அதிகாரத்திற்கு பங்கு கொடுத்தால் எவருடன் இணைய தயார், இல்லை என்றால் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கொடுக்கிறோம், எங்களுடன் இணைந்து போட்டியிட தயாராக இருக்கிற எந்த கட்சியும் வரவேற்போம். குறிப்பா என்னன்னா, நாங்க இப்போ கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை மூலமா நடைபெறும். அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த கட்சி எங்களுடைய கோரிக்கை ஏற்று செயல்படுகிறதோ அந்த கட்சியில் கூட்டணி வைப்போம். இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. பொறுத்து அடுத்த கூட்டத்தில் உங்களோட கூட நான் தெளிவாக சொல்லுவேன். கூட்டணி பேசுறோம். இப்போது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்துருங்க. அதுல கிட்டத்தட்ட 52 கட்சி மேல வந்துருது. 45 கட்சி, அதுல 15 கட்சிகள் கூட்டணி இருக்கிறது, 20 கட்சிகள் தனித்து இருக்கிறது. அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம்.